ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி ஒரு ஈஸியான ஒரு ஹெல்த்தியான சிம்பிள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னா அம்மா பசிக்குது சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொடுன்னு கேட்குறாங்களா, பொரி இருக்கா, டக்குன்னு இது மாதிரி செஞ்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. ஆமாங்க, இது செய்கிறக்கு 2 மினிட்ஸ் தாங்க ஆகும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை பார்த்தாலே உங்கள் வீட்டில் அடிக்கடி உங்கள் குழந்தைங்க செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. பாருங்கள், இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். கேரட் 2 எடுத்து அதை நான் துருவி வச்சுருக்கேங்க. அது கூட பொட்டுக்கடலை, நடக்கடலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அரைப்பழம் எலுமிச்சம்பழம், கொத்தமல்லி தலையை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அது கூட ஒரு பிஞ்ச் உப்பு எடுத்துருக்கேங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், தேவையான அளவு பொரி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. போட்டோன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த பொட்டுக்கடலை, நடக்கடலை எல்லாம் போட்டுக்கோங்க. அது போட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கோங்க. உங்களால் பெரிய வெங்காயம் எவ்வளோ பொடி பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட கேரட்டு, கொத்தமல்லி தலையும் மேலே தூவி விட்டுக்கோங்க. பீட்ரூட் இருந்தாலும் போட்டுக்கோங்க இதே மாதிரி சரவி. ஆனால் கேரட் நம்ம 2 போட்டோம்னா பீட்ரூட் அதில் 1/4 பாகம் தாங்க போடணும். போட்டதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் குழந்தைகள்லாம் இருக்கங்காட்டி கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் காரம் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் போட்டதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பு நம்ம எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுட்டு எலுமிச்சம்பழம் கடைசியில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழம் ஃபஸ்ட்டே பிழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா நம்ம பொரி கொஞ்சம் நவுத்தி போன மாதிரி ஆயிருங்க. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டு போட்டு உங்கள் குழந்தைகளுக்கும் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் நீங்களுமே சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும் இது ஈவினிங் சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகேங்க, தேங்க்யூ. பை. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம்.